காமராஜருக்கு ஒரு கக்கனை போல, அண்ணாவுக்கு ஒரு எம்ஜிஆர் கலைஞரை போல நமது கழகத்திற்கு தம்பி கொன்றைவேந்தன் கிடைத்திருக்கிறார். கொன்றைவேந்தனுடைய கைகள் கழகத்திற்காக இரவும் பகலும் உழைத்தன. இவன் கைதான் உழைச்சதா? அவன் என் கையில மாவாடிக்கிட்டு இருந்ததா? கொன்றைவேந்தனுடைய கைகள் மட்டுமல்ல, அவர் கால்களும் கூட கழகத்திற்காக நடையாய் நடந்து உழைத்துக் கொண்டிருந்தன. அவன் காலம் தான் ஓட தெரிஞ்சா, எங்க காலம் ஃபுட்பால் ஆனிச்சா? என்னையா அது? அதற்காக கிடைத்த பரிசுதான் இந்த இளைஞர் அணி பதவி. என்ன கேட்காம யாரா டிசைன் பண்ணது? டைரக்டர் சார். டைரக்டர் என்னடா இது சார்? வெறும் தாரியான மட்டும் தான் போட்டிருக்கீங்க. தமிழ்நாடு மக்கள் 7 கோடி பேர் எனக்கு கொடுத்த பட்டம் வேர்ல்டு சூப்பர் ஸ்டார், அது போடவே இல்லை. எங்கேயும் அவங்க டைரக்டர் இதோப்பா விடியறதுக்குள்ள அந்த பேர் இந்த டிசைன்ல இருக்கணும். ஓகே சார். இல்லைன்னு வச்சுக்குவேன், நீ ஸ்டில் எங்கேயும் எடுக்க முடியாது. என்னடா முறைக்கிற? போட போட. தம்பி மேனேஜர் கம் கியர் சார். வெளியில ரஜினி கட் அவுட் இருக்கு, கொடை பிடிக்க சொன்னேன், இன்னும் பிடிக்கல. கட் அவுட்டுக்கா? ஆமையா, அவருக்கு பிடிச்சாதான் நான் நடிக்க வருவேன். சரி. எப்படி இஷ்டம்? எனக்காக 7 கோடி மக்கள் வெயிட்டிங்க. நான் நடிச்சாதான் என் படமே ஓடுது. சொல்லு மச்சி. மச்சான் எப்பரா இருக்க? நல்லா இருக்கேன் மாப்ள. 24ஆம் தேதி வரல. 18th நியூசிலாந்து, 20th ஆஸ்திரேலியா, 22nd US, 24th இந்தியா வந்துடலாம் மச்சான். அப்புறம் கிசிஸ்லாம் கேள்விப்பட்டேன், பெரிய பெரிய ஹீரோயினோட. அதெல்லாம் நம்மளா பார்த்து எழுதி கொடுக்குறா. அட பாவி. சரி, மனோக்கு ஃபோன் பண்ணி சொன்னியா? சொல்லிட்டேன் மாப்ள. சரி, ஓகே மச்சான். நீங்க பாக்குறீங்களே, இந்த 3 பேரும் வாழ்க்கையில தன்னம்பிக்கையோட, விடாமுயற்சியோட, கடின உழைப்பால கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க அப்படின்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இந்த நாதாரிக்கு போன மாசம் வரைக்கும் எப்படி இருந்தாங்க தெரியுமா? இப்ப பாருங்களேன். எங்க போறாரு சார்? இது வேறையா? அன்னைக்கே எங்க அண்ணன் தீப்பெட்டி ஃபேக்டரிக்கு வேலைக்கு கூப்பிட்டு இருந்துச்சு. வித்திருந்தாலும் 50,000 ரூபாயாவது கிடைச்சிருக்கும். இப்போ எல்லாத்தையும் செலவு பண்ணி என்ன பண்ண? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. டேய், இப்படியே கச்சி கிச்சின்னு சுத்திக்கிட்டு இருக்க, ஒரு நாளைக்கு உன் காலை வெட்டி சூப் வச்சு குடிக்க போறேன்டா. இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு சினிமா பாக்குறதே தப்பு. இதுல இந்த ஐயா சினிமாவுல வேற நடிக்க போறாராம். ஏலே, சத்தியமா நீ விளங்கவே மாட்டேடா. மேடம், இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கை மரணங்களை விட நாம் கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பினால தான் மரணம் நடக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரோடு ஆக்சிடென்ட். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன் மேடம் உங்களுக்கு. ஹெவி ரெயினில் கார் இப்போ 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் மேடம். இப்போ ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆன உடனே வைப்பர் ஸ்டாப் ஆகிடும். வைப்பர் ஒர்க் ஆகலைன்னா நம்ம வண்டியை நிறுத்தி தான் ஆகணும். நம்ம பிலோ 40 போனால் மட்டும் தான் வைப்பர் ஒர்க் ஆகும். ஸ்பீட் கம்மியாக போகும்போது ஆக்சிடென்ட் நடக்காது மேம். இதான் என்னோட கான்செப்ட். சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க? +2 முடிச்சுட்டு டிப்ளமோ கிராஃப் பண்ணியிருக்கேன் மேம். ஒரு டிப்ளமோ ஹோல்டர் போட்ட பிளான் எல்லாம் போர்ட் மீட்டிங்ல எவனும் காது கொடுத்து கேட்க மாட்டான். இதே ஒரு ஐஐடி ஸ்டூடெண்ட்னா உடனே ப்ராசஸ் ஆயிடும். 60 lakh ஒரே பேமெண்ட். சாரி மேம், இது என் லைஃப். தயவு செய்து வேலை பேசாதீங்க. அறிவியல் விஞ்ஞானி ஜிடி நாயுடு அவாய்ட் பண்ண ஊர் தானே இது? எங்களை மாதிரி இளைஞரோட மூளை வெளிநாட்டில் விற்கிற புரோக்கர் தானே நீங்கள்? அப்துல் கலாம் உங்கள் கண்ணில் படலை, இல்லைன்னா அவரையும் வித்துட்டு இருப்பீங்க. அண்ணே, புதுசாக கமல் படம் ஏதோ கமிட் ஆகிக்கணும் கேள்விப்பட்டேனே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஹலோ ஹலோ, ஆமாம் சார், குட் மார்னிங் சார். சார், அது விற்கலாம் ரெடியாக வந்துருச்சு சார். காஸ்டியூம் தைச்சிட்ருக்கேன் சார். முடிஞ்சிச்சு சார். சார், தள்ளியா கொண்டு வந்துடுறேன் சார்.
உள்ளே போ. அபிராமி, எனக்கு ஏதோ ஒண்ணு நான் தாங்கிடுவேன். உனக்கு ஏதோ ஒண்ணு என்னால தாங்க முடியாது. மணி 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 ஐம் கிங் மேக்கர். நீ எல்லாம் ஆளை வெட்ட மட்டும்தான்டா அருவா எடுப்ப. ஆனா நான் மாங்காய் வெட்டுறதுக்கும் கோழி வெட்டுறதுக்கும் தேங்காய் வெட்டுறதுக்கும் மண்ணை வெட்டுறதுக்கும் மரத்தை வெட்டுறதுக்கும் வெங்காயம் வெட்டுறீங்கடா. கமல் விக்கிறா. ஆடா பாவி, பாதி கட்டி முடிச்ச வீட்டை முழுசா முடிச்சிடலான்னு பார்த்தேன். கெடுத்துட்டேடா. கமல் படம் போயிடும் போல இருக்குதுடா. அண்ணே, கமல் படமே கமிட் ஆகலன்னு சொல்லிட்டு ஏமாத்துறீங்க. பாவி, ஒரு முடி குறைஞ்சாலும் கண்டுபிடிச்சு. இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ. எண்ணி 90 நாள்ல நானும் ஒரு சூப்பர் ஸ்டார் ஆகல. என் பேரு வேலு. வேலு தங்க வேலு இல்லடா. என்னடா எக்கோ கொடுக்குற? எக்கோ இல்லடா, பக்கா பக்கா பக்காடா. காப்பாத்துக்கு நன்றிண்ணே. வாரனே. ஓடாத, உன்னை காப்பாத்த நான் இருக்கேன். யாரா நீங்களா? ஏய், நான் பேசும்போது உங்களுக்கு காது மட்டும்தான் வேலை செய்யணும். வேற ஏதாவது வேலை செஞ்சுச்சு உங்களை எவன் அடுத்த வருஷம் பிறந்த நாள் கொண்டாட முடியாது. ஒரே அடி உச்சா போயிடுவேன். நீங்க அடிச்சா நான் உச்சா போயிடுவேன். ஆனா நான் திருப்பி உங்களை அடிச்சா ஹாஸ்பிட்டலுக்கு மொத்த சொத்தை வித்தாலும் பத்தாது. இடம் தெரியாம விளையாடுற மொட்டையா, இந்த சந்தில இருந்து சட்டசபை வரைக்கும் எனக்கு தெரியாத இடமே கிடையாது. நான் மோதாத மலையே கிடையாது. உனக்கு சாமி மலைய தெரியுமா? ஏய், உனக்கு தெரியுமா? அவருக்கு வலது கையை இடது கையை காலு மூக்கு மூச்சு எல்லாமே நான் தான். இவ்வளோ ஏன் அவர் சாப்பிட்ட கையை கூட என்ன கெடுத்தேன் கழுவார். அவர் கூட கதிர்னு தெரியும். வண்டி கடையில் பொறி வித்துக்கிட்டு இருந்த நான்சென்ஸ். நான் தான் அவனை அவர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விட்டேன். அப்படியா? இதுக்கு முன்னாடி நீ அவனை பார்த்துருக்கியா? பார்க்காமையா சேர்த்து விடுவாங்க. சப்பா, என்ன மூஞ்சி தான் மறந்து போச்சு. டேய், அண்ணன் தான்டா கதிரு. நானா சாமர் ஆளுண்டா. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எச்சியலையாக இருந்தாலும் எலும்பு துண்டாக இருந்தாலும் அதை நான் தான் பொறுக்கணும். புரியலை அண்ணே? திருட்டு பையில நான் பிடிச்சி கொடுக்குறேன். நீங்க வாங்குறேன். நீ நல்லாவே இருக்க மாட்டடா. என்னடா சொல்லி நடக்கிறது? ஆட்டோமேட்டிக் நடக்க முடியா. அண்ணன் அண்ணங்கிட்ட சாமி மலை கிட்ட இவனை நான் தான் பிடிச்சி கொடுத்தேன்னு சொல்லிருங்க. எவன் விட்டு காசு? பஸ் ஸ்டாண்ட் பொறுக்கி தெரிஞ்ச பிக் பாக்கெட். உனக்கு ஒரு வேலையும் கொடுத்து கல்யாணத்தை பண்ணி வச்சு நினைச்சு பார்த்து கிடந்த வாழ்க்கைய ஏன்னா அவனோட கிழிக்காம வச்சிருக்கீங்க. அந்த 1 லட்சத்தை கடனா கொடுத்தா நினைச்சுக்கனே. எப்படியாச்சும் ஒரு மாசத்துக்கு திருப்பி கொடுத்துறேன். எங்க வச்சு லோன் அப்ளிகேஷன் போடுறான் பாத்தியா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டே நீ. 1 லட்சம் ரூபாய் இல்லடா, 10 லட்ச ரூபாய் நான் வந்து கொடுத்து அனுப்பும்போது நீ காண அடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ. இல்லை எவனோ ஒன்று அடிச்சு பிடிங்கிட்டு போயிருந்தான்னு வச்சுக்கோ, விட்டு போயிருப்பேன்டா. நீ பண்ணது என்ன தெரியுமா? உன்னை நான் நம்பினதுக்கு நீ பண்ண துரோகம். அப்போ நீ அனுபவிச்சு தானே ஆகணும். டேய், இவனை சிங்கத்துக்கு அனுப்பிச்சிருங்க. ஏன் அடிச்சே கொண்டுனே? சிங்கத்தை விட்டு அனுப்பாதுனே. அடிச்சு கொண்டே விடுவானே. வேணாம்னே. ஐயோ 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 அண்ணே, வேணாம்னே. அண்ணே, சிங்கத்தை அனுப்பாதே. சாமி மலை கடவுள் மலைடா. உண்டிலேயே கை வைப்பியா? உனக்கும் மன்னிப்பு கிடையாது. இனிமே பண்ண மாட்டேனே. நீ இனிமே பண்ண மாட்டே தெரியும்டி. ஏன்னா உயிரோடு இருக்க மாட்டேல்ல, எப்படி செய்வேன்? பசங்க படிக்கிறக்காண்டி ஏதோ கையை வச்சுட்டேனே. ஆமா சரி, பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கறதுக்காக டொனேஷன் கேட்டிருக்காங்க, அதனால கை வச்சுட்டான். டேய், படிப்புக்குன்னு கேட்டா நானே கொடுத்துருப்பேனடா. கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டா. இல்ல, கேட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்கிற ஒரு பயம்தான். சரி,
சாப்பிட்டு போக சொல்லு. அண்ணா 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 சாப்பாடு மட்டும் வேணாம்ண்ணே. பாரு வேணாம் கடவுளா பார்த்து உன்னை என்கிட்ட அமைச்சிருக்காரு. சாப்பாடு கூட போடலன்னு தப்பாயிடும். போய் சாப்பிடு. அண்ணா வேணாம்ண்ணே சொல்லுங்கண்ணே. சாப்பாடு வேணாம்னு சொல்லுங்கண்ணே. மன்னிச்சது மட்டும் இல்லாம சாப்பாடும் போடுறேன்னு சொல்றாங்க. சும்மா அலட்டிக்கிட்டு இந்த நல்ல மனசு யாருக்குங்க வரோம்? சார் எனக்கு பயங்கரமா பசிக்கு சார். கொஞ்சம் சாப்பாடு போட சொன்னீங்களா? சாப்பிட்டுட்டு போயிடுறேன் சார்.